அம்மா சரி சரி, நான் போய் குளிக்கிறேன். என்னோட ட்ரெஸ் எடுத்து வச்சிருங்க. சரி குட்டி. என்ன முறைக்கிற? என்னைக்காவது நீ உங்க அம்மாக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கியா? அவங்க என்ன நீ வச்ச வேலைக்காரியா? அம்மா தாயே, தெரியாம கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு. இனிமே என்னோட ட்ரெஸ்ஸ நானே எடுத்து வச்சுக்கிறேன். நான் போட்டா? தேங்க்யூ. பாவம், என்னோட பையனை எவ்ளோ கஷ்டப்படுத்துற. கஷ்டம் இல்லாத இதுதான் கரெக்ட். இத நீங்க எப்பவோ பண்ணிருக்கணும். அப்படி நீங்க பண்ணிருந்தா இந்த வீட்டு தாத்தாவையும் உங்க புள்ளையும் ஒரு வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம். வா பவித்ரா. இதெல்லாம் உங்க சாரி கலெக்ஷன்ஸா? இருங்க, நான் ஒரு ரவுண்ட் பாத்துட்டு வந்துடுறேன். அது என்னமோ வாங்கி 100 டைம் கட்டி பழசானாலும் நான் பழைய புடவைன்னு குடுக்கவே மாட்டேன். அப்படியே மடிச்சு மடிச்சு உள்ள வச்சிடுறது. அத்தை, செம்ம கலெக்ஷனா இருக்கே. இததான் நீங்க கட்டிக்க போறீங்களா? ஆமா, நல்லா இருக்குல்ல? இது பாரு, கோலம் டிசைன்லாம் இருக்கு. 1 செகண்ட் இருங்க அத்தை. அத்தை, இந்த சாரி நீங்க கட்டுறீங்க, செம்மையா இருப்பீங்க. இந்த புடவையெல்லாம் நான் இப்ப கட்ட மாட்டேன். பின்ன 80 வயசு ஆனதுக்கு அப்புறம் கட்டுவீங்களா? இது உங்களுக்கு செம்மையா இருக்கும் அத்தை, புடிங்க சொல்றேன். விளையாடாத பவி. இது கல்யாணம் ஆன புதுசுல என்னோட வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது. சின்ன வயசு பொண்ணு கட்டினா நல்லா இருக்கும். இது பார் பவி, இந்த புடவைய நீ கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு எடுப்பா இருக்கும். உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோ, நீ கட்டு. உங்களுக்கு வயசாச்சுன்னு நீங்களே ஏன் முடிவு பண்றீங்க? நான் சொல்றேன், என் அத்தை எப்பவுமே யூத் தான். அது வேண்டாம். இது பாரு, இது நல்லா இருக்கு இந்த புடவை, இத கட்டிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு நீங்க இந்த சாரி தான் கட்டுறீங்க. இருங்க, இன்னைக்கு நான் உங்களை எப்படி ரெடி பண்றேன்னு மட்டும் பாருங்க. பவி, பவி வேண்டாம் பவி. பவி. டேய் சந்தோஷ், ரெடியாடா? நான் எப்பவோ ரெடி தாத்தா. அம்மாக்கு தான் வெயிட்டிங். உன் பொண்டாட்டி ரெடியா? 2 பேருமே உள்ளதான் இருக்காங்க தாத்தா. விளங்கிறேன். ரெடியானு சொல்லு. சந்தோஷ், மா நீங்களா? அது நல்லா இருக்கா குட்டி? பவித்ரா தான் இதுக்கு காரணம். மா சகிக்கலமா, என்ன கன்றாவி இது? ஏண்டா இந்த கெட்டப்க்கும் இந்த சாரிக்கும் என்ன குறைச்சல்? ஏய் அத்தை, நீங்க செம்மையா இருக்கீங்க. அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏய் லூசு, இதெல்லாம் வயசு பொண்ணுங்க கட்டுற சாரி. அம்மா கட்டினா நல்லாவா இருக்கு? அம்மா வேண்டாமா, சத்தியமா வேண்டாம். கோமதி ஆண்டி பார்த்தாங்கன்னா மூஞ்சி சுளிப்பாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். பாத்தியா பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன்ல பவி. அத்தை இருங்க அத்தை. சந்தோஷ், நீ எந்த உலகத்துல இருக்க? அத்தைக்கு அப்படி என்ன வயசாச்சுன்னு இதெல்லாம் வேண்டாங்கற? ஐயோ புரியாம பேசாத பவி. அம்மாவுக்கே இதெல்லாம் பிடிக்காது. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன்ல இந்த மாதிரி புடவைலாம் எனக்கு நல்லா இருக்காதுன்னு. குட்டி கரெக்டா சொல்றான். அது மட்டும் இல்ல, நம்ம என்ன அவார்டா வாங்க போறோம் இந்த மாதிரி மினிக்கிட்டு? ஏதோ மேல் வீட்டுல போய் சாம்பார் சாதம் சாப்பிட போறோம். அதுக்கு போய் இந்த மாதிரி யாராவது ட்ரெஸ் பண்ணுவாங்களா?
கரெக்டா சொன்ன குட்டி. நானும் அதுதான் அவகிட்ட சொன்னேன். ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் பவி. இப்போ 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 வந்துடுறேன். அத்தை என்ன முறைக்கிற பவி? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. தாத்தா வேற வந்து கேட்டுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாக சொல்லு பவி. அந்த புடவை உங்க அப்பா உங்க அம்மாக்கு ஆசாசையா எடுத்து கொடுத்ததான். அதுவும் முதல் தடவையா எடுத்து கொடுத்த புடவை. சோ வாட்? அந்த வயசுல கட்டினா நல்லா இருந்திருக்கும். இப்போ கொலை கொடூரமா இருக்கு. அத்தை அதுக்குள்ள சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இந்த புடவை நல்லா இருக்குதுல்ல? ஏன் அத்தை இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? என் குட்டிக்கு பிடிச்சதுதான் எனக்கும் பிடிக்கும். சும்மா காது அத்தை. நிஜமா சொல்றேன் பவித்ரா. இது பாரு, நீ சொன்ன அதை கட்டிக்கிட்டேன். இப்போ என் குட்டி சொன்னதும் நான் புடவையே மாத்திக்கிட்டேன். இப்படி இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஒரு நாளாவது உங்களுக்காக வாழ்ந்து பாருங்க அத்தை, அதுவும் நல்லாதான் இருக்கும். எனக்காக யோசிக்கிறதுக்கு நீங்கெல்லாம் இருக்கும்போது நான் உங்களுக்காக இருந்துட்டு போறேனே, விட. இப்போ frankly speaking எனக்கு சந்தோஷ் பண்ணது சுத்தமா பிடிக்கல அத்தை. அடுத்தவங்களோட ஃபீலிங்க்கு மதிப்பு கொடுக்க தெரியாம இருக்கிறதெல்லாம் ஒரு குட் குவாலிட்டியே கிடையாது. பரவாயில்ல பவி. என்ன பரவாயில்ல? நான் அவனை சும்மா விட போறது இல்ல. இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிட்டு தான் நான் விடுவேன். வேண்டாம், இது பாரு, இதுக்காகலாம் போய் அவன்கிட்ட சண்டை போடுவியா? தப்பு பவி. இன்னைக்கு நல்ல நாள். அண்ணன் அண்ணி உங்களை மதிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வருவோம். சரியா? இன்னும் கிளம்பலையா நீ? தாத்தா வாசல்ல நிக்கிறாரு. கோச்சுக்கிட்டு திரும்பவும் பார்க்குக்கு போயிட்டாருன்னா கதை கந்தலாயிடும். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். தோ ரெடி ஆயிட்டேன் குட்டி. குட்டி, இந்த புடவை ஓகேயா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சீக்கிரம் வா, டைம் இல்ல. பவி வா வா வா. ஏய் நில்லு. என்ன? இல்ல எதுக்கு பறக்குறன்னு கேக்குறேன். பறக்குறனா? சரி, என்ன காம்பினேஷன் இது? கன்றாவியா இருக்கு. ரியலி நல்லா இல்லையா? அப்பவே சொல்லிருக்கல பவி. சரி இரு வரேன். குட்டி குட்டி குட்டி, இது நல்லா இருக்கு. டி-ஷர்ட் நல்லா இருக்குல்ல? மா சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இதோ வந்துடுறேன் பவி, மாத்திட்டு வந்துடுறேன். சரி வாங்க போலாம். வாங்க. பவி இது ஓகேவா? ஐயா, நம்ம என்ன அவார்ட் ஃபங்க்ஷனுக்கா போறோம்? சாம்பார் சோறு சாப்பிட போறோம். அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு டி-ஷர்ட்? சரிம்மா, நான் வெளியில வெயிட் பண்றேன். சீக்கிரமா 2 பேர் வந்துருங்க. என்ன பவித்ரா இதெல்லாம்? அத்தை, சூடு ஆறதுக்குள்ள குடிச்சாதான் காஃபி டேஸ்டா இருக்கும். சொரணை இருக்கிறப்பவே சொல்லி புரிய வச்சாதான் இன்னொரு தடவை இந்த தப்ப பண்ண மாட்டான். அதுக்குதான். என்னடா பண்றா உங்க அம்மா? டைம் ஆகுது இல்ல? ஏன் தாத்தா எப்பவும் கால்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி இப்படி எரிஞ்சு விழுகிறீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருங்களேன். டேய், 65 வருஷம் ஓடின வண்டிடாது. இந்த ஸ்பீடு உனக்கு செட் ஆகலனா உன்னைய கலட்டி முதல்ல ஓவர் ஆயில் பண்ணணும்டா. ஆரம்பிச்சிருவீங்களே, எதுவும் சொல்லக்கூடாது. பாவம், குட்டியோட முகமே மாறிடுச்சு. அத்தை, உங்களுக்கு புள்ளனா எனக்கு புருஷன். ஏன் புருஷன் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? வாங்க அத்தை போலாம். அத்தை நீங்க போயிட்டே இருங்க, நான் வீடு பூட்டிட்டு வரேன். அப்பா நான் ரெடிப்பா, போலாம். போங்க. வாங்க வாங்க. தரகாரி, நான் சொன்னதை மனசில் வச்சுங்க. பணங்காசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. பார்க்குற மாப்பிள்ளை பையன் நல்ல மாதிரியாக இருக்கணும். கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாமல், ஊதாரித்தனம் இல்லாமல் என் மகளை கடைசி வரைக்கும் கண்காணாமல் வச்சு காப்பாற்றுறவனாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க. அப்புறம் என் மக கீதாவுக்கு 2 பொண்ணுங்க. சொன்னேன்ல, மறந்துடாம அதை சொல்லிடுங்க. சரி சொல்லிடுறேன். எதையும் மாத்தியோ மறைச்சோ சொல்ல வேண்டாம். ஏன்னா என் மகளுக்கு இந்த முறை அமைகிற வாழ்க்கையாவது காலா காலத்துக்கும் நிலைச்சு நிக்கிற வாழ்க்கையா இருக்கணும். என் காலத்திலேயே
என் பொண்ணு சந்தோஷமா வாழறத பார்த்துட்டு அதுவே எனக்கு போதுங்க. அதுக்கு பிறகு நான் நிம்மதியா போய் சேர்த்துருவேங்க. அட என்னங்க நீங்க உங்க பொண்ணோடவும் உங்க பேத்திகளோடவும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா தான் இருப்பீங்க. உங்களையும் சேர்த்து பாத்துக்கிற மாப்பிளையா கொண்டாடுறேன். நாட்டுல நல்லவங்களுக்கு பஞ்சம். அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலைய. அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். கவலையை விடுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? ரொம்ப சந்தோஷங்க. நல்ல வார்த்தையா சொன்னீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து சீக்கிரம் நல்ல வார்த்தைய, நல்ல செய்தியை எதிர்பார்க்கிறேன். போயிட்டு வாங்க. சரிங்க, வரேன். சரிங்க. அம்மாடி மருமகளே, இந்த சோஃபாவுக்கு கவர் போட்டிருக்கேன், சரியா இருக்கானு வந்து பார். ஓ ப்ளீஸ், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த வயசான பெருசுங்க மாதிரி மருமகளே கிருமகளேன்னு கூப்பிட்டு இருக்காதீங்கன்னு. ஜஸ்ட் கால் மீ பிரதீபா. சோ ஓல்ட் ஃபேஷன். பா, பிரதீபாவா இருந்தாலும் எனக்கு நீ மருமக தானம்மா. இப்ப வரைக்கும் நான் இல்லன்னு சொல்லலையே, பட் அப்படி சொல்ல வச்சிடாதீங்க. அப்புறம் வாட் இஸ் திஸ்? நேத்து ராத்திரில இருந்து பாக்குற இந்த பிளேட் கிளாஸ் வச்ச இடத்துல அப்படியே இருக்கு. இதெல்லாம் கிளியர் பண்ண முடியாதா? சுத்தமா வேலை செய்ய முடியாதா உங்களால? பா, அப்புறம் வாட் இஸ் திஸ்? பாருங்க, டஸ்டா இருக்கு. என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? கண்ணு தெரியலையா உங்களுக்கு? அது கண்ணாடி மாத்தணும்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கு கூட என் பையன் பணம் அனுப்பிட்டேன்னு என்கிட்ட சொன்னான். அதுக்கு இப்போ நீதாமா கொஞ்சம் தயவு பண்ணணும். குத்து காமிக்கிறீங்க. வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. கண்ணாடி ஒரு 10 நாள் தள்ளி மாத்தினா என்ன ஆயிட போகுது? குப்பைய 10 நாள் சேர்த்து வச்சா அப்புறம் அள்ள முடியாதுமா. இந்த சர்க்காஸ்டிக். போங்க, உங்க ஃப்ரெண்ட் தான் ஃபேமிலியோட வந்திருக்காங்க, போங்க. ஒரு நிமிஷம், நானே போறேன். நீங்க போய் உங்க வைஃப்க்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுங்க, போங்க. ஒய்ஃபுக்கா? இல்லையா பின்ன? உண்மைதாமா. ஹலோ, ஹாய் தாத்தா, வாங்க வாங்க. என்னது தாத்தாவா? என்னமோ என் பிள்ளைக்கு பிறந்த பொண்ணாட்ட தாத்தாங்கிற. இங்க பார், ஒன்னு அங்கிள்னு கூப்பிடு, இல்லாட்டி சார்னு கூப்பிடு. டேய் வாடா. வாடா. அவன் என்ன முறைக்கிற? அவன் என் ஃப்ரெண்டு. நாங்க எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்குருவான். அதெல்லாம் நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிறாத. அப்பா, என்னப்பா இது வந்ததும் வராததுமா? இல்ல இல்ல, பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. கம் சந்தோஷ், கம். பவித்ரா வாங்க. வாங்க லட்சுமி, வாங்க. உட்கார்றா. வாங்க எல்லாரும் உட்காருங்க. எனக்கு உங்களை தனியா தெரியும், நட்ராஜ் அங்கிளையும் தனியா தெரியும். நீங்க அவரோட மருமகன்னு இன்னைக்கு தான் தெரியும். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? வா சந்தோஷ், வா பவித்ரா. இல்ல வந்தவங்கள அதான் நான் இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஸ்டவ்ல ஏதாவது வச்சுட்டு வந்திருக்கீங்களா? தீர ஸ்மெல் வருது, போய் பாருங்க, போங்க. அத்தை கூப்பிட்ட மாதிரி இல்ல, போங்க. இருடா வரேன். என்ன நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க ப்ளீஸ். வாங்க, நீங்க உட்காருங்க. சந்தோஷ், கோ. ஆக்சுவலா அது என்னன்னா, கிச்சன்ல இன்னும் கொஞ்சம் குக்கிங் வேலை முடியல, அதான். பட் ஐ திங்க் நீங்க கொஞ்சம் 5 minutes earlier வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உன் வாட்ச் 5 நிமிஷம் ஸ்லோ. யாராவது வீடு தேடி வந்தவங்கள ஏன் சீக்கிரம் வந்தீங்கன்னு கேட்பாங்களா? என்னத்தை படிச்சியோ, என்னத்தை கத்துக்கிட்டியோ, உனக்கு போய் அந்த நடராஜன் அவன் பிள்ளைய கட்டி வச்சான் பார். அந்த மூஞ்சுக்கு நானே போதும். அட விடுங்கக்கா, தாத்தாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? தாத்தா கொஞ்சம் கூல் தாத்தா. பாய முறா, பிச்சு புடுவேன் பிச்சு. அது சரி லக்ஷ்மி, கல்யாணத்தை தான் செலவில்லாம கமுக்கமா முடிச்சிட்டீங்க. ஒரு ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ண கூடாதா? நான் பண்ணலாம் தான் சொன்னேன், ஆனா பவித்ரா தான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டா. எதுக்கு? இல்ல ரிசப்ஷன் எதுக்குங்கிறேன். நல்ல கதையா இருக்கே. ஒரு ஊரை கூட்டி 4 பேருக்கு சாப்பாடு போடுறதுன்னு தப்பு இல்லையே. சொன்னாங்க. உன் கல்யாணத்துக்கு ஊரை கூட்டி கடைசிக்கு 150 பேத்துக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி கொப்பா திருப்பி அனுப்புனானே, அது மாதிரி பண்ணலாங்கிறியா? அண்ணன் உள்ள என்ன பண்றாரு? வேற என்ன,
கிச்சன்ல அத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. ஓ பாவம். நான் போறேனே. அவர் எதுக்கு சமையல் வேலையெல்லாம் No, no, பார்க்கணும்? no, no, நான் 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 பாத்துக்கிறேன். இல்ல. அம்மா. ஏன் பவித்ரா, லக்ஷ்மிக்கு விருந்துக்கு வந்தாலும் கரண்டிய பிடிக்காம சரிப்பட்டு வர மாட்டேங்குதுல்ல? என்னங்க பண்றது? பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் பெரியவங்கள வேலை வாங்க கூடாதுன்னு எங்க அத்தை நினைக்கிறாங்க. சொந்த வீடாவே இருந்தாலும் தான் சொகுசுக்கு குறை வந்துடக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு பெருக்கிறதுக்கு பதிலா சமைச்சு சமைச்சு இழைச்சு போகலாம் பாருங்க. ஏ சந்தோஷ், இதுக்கு நான் 5 மார்க் கொடுக்கறேன்டா. எதுக்கு தாத்தா? உன் பொண்டாட்டிக்கு துடுக்குத்தனம் கொஞ்சம் தூக்கலா இருந்தாலும் டைம் பார்த்து அப்படி சொன்னதுக்கு தான். நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நான் பொதுவா தான் சொன்னேன். பை தி வே, மருமகளுக்கு சப்போர்ட் பண்ண உடனே எங்க வீட்டு ரவுடி பேபி செம்மையா என்ஜாய் பண்ணுது பாருங்க. உங்க வீட்டு பாண்டிங் எங்க வீட்டு பாண்டிங் இல்ல, உலக மகா பாண்டிங். பிரதிபா, இன்னைக்கு உங்க வீட்டு கிச்சன்ல இருந்து விதவிதமான வாசனை எல்லாம் வருது. அடே, நம்ம பவித்ரா, சந்தோஷ், அவர் தாத்தாவும் வந்திருக்காரே. அப்போ லக்ஷ்மி வந்திருக்காளா? லக்ஷ்மி இல்லாம ஒரு விருந்தா? ஓ, இன்னைக்கு விருந்தா? அப்போ சரி சரி. எப்படி நீ வெறுங்கையோட வந்த? எப்படி 4-5 குண்டான தூக்கிட்டு வந்திருப்பீல? எங்க வெளியே வச்சிருக்க? ஐயா போங்க, எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த பாரு, இப்படி குழஞ்சு பேசுறது, குரு 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 குருன்னு பாக்குறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. పిచ్చు పుడివేం పిచ్చి. ரொம்ப కోపడాదీంగ. మీ ఒంటికి ఏదైనా వచ్చేస్తుంది. సరి ప్రదీపా, నా పోయిட்டு அப்புறமா வரேன். அத செய்யு. எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் வச்சிருப்பாங்க, அத வாங்கிட்டு போய் கொட்டிக்க. వెళ్ళొస్తాను. ஐயோ, தாங்க முடியலடா சாமி. சொன்னா கேளுங்கண்ணே. நீங்க போக ஹாலுக்கு. அப்பா அங்க தனியா இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுங்க. ஏமா, என் மருமக தான் திருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காள்ல, அப்புறம் என்னம்மா? இல்லண்ணே, இது பாருங்க, நீங்க போனாதான் அவர் சந்தோஷமா இருப்பாரு. நீங்க போங்கண்ணே, அன்னைக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க போங்கண்ணே, போங்க போங்க. அவருக்கு மட்டும் என்ன உன் மாமனார் கூட பேசிட்டு இருக்கணும்னு ஆசை இருக்காதா? ஆனா எங்க மருமக இருக்கிற இடத்துல அவரால் 2 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன் நிம்மதியா 2 நிமிஷம் மூச்சு விட கூட முடியாது. சரி விடுங்க அண்ணி, வீட்டுக்கு வீடு வாசப்படி. இதுக்கெல்லாம் சலிச்சுக்கிட்டா எப்படி? எல்லாம் சரியாயிடும். போட்டுருமா? போட்டுட்டுமா? போட்டு. அது சரி, நான் உன்னை அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த டிவியில ப்ரோக்ராம் பண்ற ஹரிகிருஷ்ணன் உங்க வீட்டுக்கு வந்திருந்தாராமே? உங்களை வரைக்கும் நியூஸ் வந்துருச்சா? ஆமா அண்ணி, நானும் அதை எதிர்பார்க்கல. திடீர்னு கதவு திறந்து பார்த்தா ஆளும் தோளும் வேல்முருகான்னு ஹரிகிருஷ்ணன் சார் வந்து நிக்கிறாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. போ லட்சுமி, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் வந்து பாத்திருப்பேன்ல. அந்த மனுஷன் என்னமா சமைக்கிறாரு, எப்படி எல்லாம் சொல்லி தராரு. அடுத்த தடவை வரும்போது நான் சொல்றேன். சரி சரி. என்னம்மா, ரெடி ஆயிடுச்சா? சொல்லியிருந்தா நானே வந்து எடுத்து வச்சிருப்பேன்ல. அண்ணே இருங்க அண்ணே, நான் ஒருத்தி இருக்கும்போது நீங்க எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? நீங்க போங்க, எல்லாமே ரெடியா இருக்கு. குடுங்க அண்ணி. பாத்தியா பவித்ரா, சமைக்கிறதுல பரிமாறதுல உங்க அத்தை அடிச்சுக்க ஆளே இல்ல. கடைசி வரைக்கும் இப்படியே கிச்சனை கட்டிட்டு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு உங்க அத்தை. வடிச்சு கொட்ட யாராவது இருந்தா தானே வக்கனையா தின்ன முடியுது நம்மளால. அதெல்லாம் ஓகே தான், பட் இப்படி கிச்சனையே கட்டிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில வேற எதையுமே பார்க்க முடியாம போயிடும்ல. எங்க அத்தைக்கு அன்பா இருக்க தெரியும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியும். எல்லாத்துக்கும் மேல அவங்க இருக்கிற இடத்துல அத்தனை பேர் கவனமும் அவங்க மேலதான் இருக்கும். அது போதும் அவங்களுக்கு. அப்படிதான் அவங்களும் நினைக்கிறாங்க. வா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடலாம் வா. வாங்க சாப்பிட போறோம்.
வாங்க உட்காருங்க. வீட்டுக்கு ஒரு திஷ்டி பூசணிக்க. அண்ணே நீங்க உட்காருங்க. அப்பாக்கு அப்புறம் யார் கம்பெனி கொடுப்பாங்க? நான் தான் இருக்கேன்ல, அன்னைக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னங்க அந்த டிவி கொஞ்சம் போடுங்க. இப்ப எதுக்கு டிவி? இல்லம்மா, அந்த ஹரிகிருஷ்ணன் ப்ரோக்ராம் போடுவாங்கல்ல, நான் எப்பவும் அந்த டிவில பாப்பேன் இல்ல. சரி சரி போடுங்க. ம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல் பாய் ஹரிஸ் கிச்சன். போச்சுடா, இங்கேயும் அந்த செருப்பு திருடன் தானா? தாத்தா, திஸ் இஸ் டூ மச். அவர் யாருன்னு நான் ஏற்கனவே தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. திரும்ப திரும்ப எதுக்கு அவர் செருப்பு திருடன்னு சொல்றீங்க? செருப்பு திருடனை வேற என்னன்னு சொல்றது? போங்க தாத்தா. டேய், நீ ஒரு சரியான இவன்டா. அவரோட ரேஞ்ச் என்ன, பாப்புலாரிட்டி என்ன, அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவர்ஸ் என்ன, உனக்கு இதெல்லாம் தெரியுமா? அவர் சமையல்ல உள்ள ருசியே தனி. அப்படி சொல்லு. சுத்தம் விளங்குறேன். அப்பா நீங்க முதல்ல சாப்பிடுங்க. என்னடா இது, டெய்லி ஒரு அழகான பொண்ணு வந்து வணக்கம் சொல்லுமே, இவன் பக்கத்துல சும்மா நிப்பான். இன்னைக்கு இவன் வணக்கம் சொல்றான், பக்கத்துல யாரையுமே காணுமேன்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? அடப்பாவி, நான் மனசுல நினைச்சதை அப்படியே சொல்றாரு இவரு. கமெண்ட் அடிக்காம பாருங்களேன் ப்ளீஸ். இன்னைக்கு சர்வதேச ஆண்கள் தினம். என்னடா ஆண்களுக்கெல்லாம் தனியா ஒரு டே இருக்கான்னு கேட்காதீங்க. யாரோ ஒரு புண்ணியமா நமக்கு ஒரு டே அலாட் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச்.